அந்த 6 தொழில் அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், பிரதிகிரகம், தானம். 6 தொழில்கள் அவர்களுக்கு. அத்தியனம் அப்படிங்கிறது தாங்களே வேத பாராயணம் செய்வது. அத்தியாபனம் அப்படிங்கிறது ஒரு பாடசாலை அமர்த்து பிறருக்கு சொல்லி வைக்கிறது. யஜனம் என்பது தாங்களே யாகம் செய்வது. யாஜனம் என்பது பிறருக்கு கர்மாக்களை செய்து வைக்கிறது. புரோகிதர்களாயிருந்து பிறருக்கு கர்மாக்களை செய்வது. தானம் அப்படிங்கிறது தான் பிறருக்கு கொடுக்கிறது. பிரதிகிரகம் என்பது பிறர் கொடுக்கிறதே தான் வாங்கிறது என்கின்ற இந்த 6 தொழில்கள் பிராமணனுக்கு என்று. இந்த 6 தொழில் போதுமானது என்றே இருந்தா தான் தர்மத்தில் இருக்க முடியும். அவர்களுடைய தர்மத்தில் இருக்க முடியும். எப்பொழுது இந்த 6 தொழிலும் போராது நம்முடைய வருமானத்துக்கு அப்படிங்கும் பொழுதுதான் ஆச்சாரத்தை விட்டு, தர்மத்தை விட்டு, கடைசியில தேசத்தையே விட்டு மிலேச்ச தேசங்கள்ல போய் மிலேச்ச ஆச்சாரங்கள், மிலேச்ச பாஷை, மிலேச்ச போஜனம் போயே போயிடுத்து. பிராமணத்துவம் முக்கியம் பணம் ஆயிட்டனால அதுக்கு பிறகும் தங்களை பிராமணன் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இத்தகைய தன்மையோட முதல் பிராமண ஜன்மாவுக்கே திருப்தி தான் முக்கியம். ஏன்னா இருக்கிறது போருமே, என்னுடைய அனுஷ்டானம், என்னுடைய தபசு தான் முக்கியமே தவிர எனக்கு கிடைச்சது போரும் என்று நினைச்சு மற்ற 3 வர்ணத்தவர்களிடத்திலையும் பிச்சை வாங்குறாப்பல ஜென்மம் இது. அதுதானே தானம். தானம் வாங்குறதுலே வெட்கமுடைய பிராமணர்கள் அப்படிங்கிறார் அயோத்தியில. தானம் வாங்கினா தான் பிராமணம் பொழைக்க முடியும். ஆனால் அதுல வெட்கப்படுறவன் அப்படின்னு சொன்னாள். ஆனால் உட்கார்ந்திருப்பாளா, கொடுக்கும் பொழுது தலையை நீட்ட மாட்டாளா. 10 பேர் பிராமணா உட்காந்துருக்கா, தானம் பண்றவன் வந்துட்டான், தலையை நிமிட்ட மாட்டாளா, குனிஞ்சுண்டே உட்காந்துருப்பாளா. பார்த்து இவா கையில கொடுத்தாதான். அப்ப ஏன் வந்திருக்கிறாள்? தர்மம் நடக்கணுமே. ஒருத்தருமே போகலேன்னு சொன்னா அப்புறம் அவளுக்கு தானம் பண்ற புண்ணியம் எப்படி வரும்? தானம்ங்கிறது ஒரு தர்மம். அது நடக்கணுமானால் ஒருத்தம் போய் கை நீட்டித்தான் ஆகணும். கை நீட்டணுமே, தான தர்மம் நடக்கணுமேங்கிறதுக்காக வந்திருப்பாளே தவிர வருமானத்துக்காக வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறார். ராமாயணத்திலையும் தான சம்பனனாகியதே கிரந்தகா மேதாவி விக்கிரதாகான்னு சொல்லும் பொழுது தானம் வாங்குறதுக்காக எழுதி வச்சான் இந்த சாஸ்திரத்தெல்லாம் அப்படின்னு ஜாபாலி ரிஷி கேலி பண்ணும்போது ராமச்சந்திர பிரபு மிகவும் கோபிச்சுக்கிறார். அப்ப அவர் சொல்றார், தானம் வாங்குறதுக்காக எழுதலப்பா, தானம் கொடுக்கறதுக்காக எழுதினார். எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும், அதனால தான குண பிரதானாக எண்ணுகிறார் ராமர். அதனால எங்களுக்கு வருமானம் வேணுங்கிற ஆசை இல்லை, நாம் கொடுக்கறத பிறர் வாங்கணுமேங்கிறதுக்காக தான் தானம்ங்கிறது எழுதி வச்சதுன்னார் ஸ்ரீராமர். இப்படி 6 தொழில் பவித்திரமான தொழில் அந்தணர்களுக்கு.